காவியம் பாடவா காதலே அன்புள்ள மன்னவனே ஆசை காதலனே என் இதயம் புரியாதா என் முகவரி தெரியாதா அன்புள்ள மன்னவனே ஆசை காதலனே என் இதயம் புரியாதா உன் முகவரி தெரியாதா அன்புள்ள மன்னவனே ஆசை காதலனே இதயம் புரியாதா என் முகவரி தெரியாதா செல்லம்மா என் செல்லம்மா சத்து டார்லிங் செல்லம் சத்து செல்லம் சத்து செல்லம் சத்து சத்து ஐயோ எல்லாம் கனவா அப்பவே நினைச்சேன் இந்த மனுஷனாவது நிஜத்துல காதலிக்கிறதாவது நான் கூட நம்ம கூட சேர்ந்து பாட்டு பாடுறாரு உண்மையா இருக்கும்னு நம்பிட்டேன் இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கனவுல கூட நிம்மதியா காதலிக்க முடியல இப்ப பார்த்து யார் போன் பண்ணி நீ எழுப்பி விட்டது நானும் என் புருஷனை கனவுலையாவது ஜாலியா காதலிச்சிட்டு இருந்தோம் அதையும் கருத்து விட்டாவ யார் போன் அடிக்குது ஐயோ ராசாத்தியக்கால போன் பண்ணிருக்காவ என்னவா இருக்கும் நான் இப்ப என் புருஷன் வீட்டுக்கு வந்துட்டேன் என் புருஷனே நீச்சி ஆத்துக்கிட்டாரு கம்ப்ளைண்டும் வாபஸ் வாங்கிட்டாரு இதுக்கு பிறகு இவியலுக்கு எதுக்கு நான் பயப்படணும் இவியலுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல இந்த பொம்பளையாலதான் எல்லா பிரச்சனையும் நிஜத்துல நானே என் புருஷனும் ஒன்னா இருந்தாதான் பிரிச்சிருக்குன்னு பார்த்தா கனவுலயே வந்து பிரிக்குது என்ன சொல்லுதுன்னு கேட்டு தொலைப்போம் இதுகிட்ட கோபம் வரக்கூடாது நம்ம இறங்கியும் போயிடக்கூடாது கோபப்பட்டோம் நம்ம வாழ்க்கைக்கு செய்விட வச்சிரும் இதுகிட்ட இறங்கி போனோம் நம்மளையே நம்ம வாழ்க்கைக்கு செய்விட வைக்க வச்சிரும் எப்படி பார்த்தாலும் பாதிப்பு நம்மளுக்கு தான் அதனால அந்த பக்கமும் இல்லாம இந்த பக்கமும் இல்லாம நடுவுல ஒரு ட்ராக்ல பேசி விட்டுருவோம் ஹலோ ராசாத்தியக்கா என்னக்கா எப்படிக்கா இருக்கீங்க பிள்ளை நல்லா இருக்கா புருஷன் கூட இருக்காரா என்ன செல்லம்மா கேள்வியெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா அப்பா இப்போ நல்லா இருக்காவளா உங்க கூட தான் இருக்காவளா இல்ல சின்னக்கா கூட இருக்காவளான்னு கேட்டேக்கா வேற ஒண்ணும் இல்ல எப்பவுமே அவியெல்லாம் அங்க போறதுக்கு இஷ்டப்பட்டு ஓடிடுவாங்கல்ல அதனாலதான் கேட்டேன் அத்தை நல்லா இருக்காவளா அவிய நல்லா இருக்காவ நீ என்ன செஞ்சாங்க அந்த குழந்தைய வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டியா இல்லையா இல்ல அதுக்கு ஏதாவது உதவி செஞ்சியா ஒரு தகவலும் இல்லாத நானே போன் போட்டேன் என்னாச்சு ராசத்தியக்கா தான் அன்னைக்கு சொன்னேன்ல அவிய வீட்டுக்கு இப்ப புதுசா ஒரு வேலைக்காரியை கூட்டிட்டு வந்திருக்காவ அவதான்க்கா இப்ப வேலை செஞ்சுட்டு கிடக்கா ரெண்டு மருமகளும் சும்மா தான் இருக்காளுவ அப்படியா நீ அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கா உருப்படியா எதுவும் பண்ணலையோ ராசத்தியக்கா நான் பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுக்கா என்ன சொல்லமா திமிரு பேச்சு வர மாதிரி இருக்கு போலீஸ்ல போய் ஜாமீனை கேன்சல் பண்ணட்டுமா மறுபடியும் ஜெயிலுக்குள்ள போயிருவா ஞாபகம் இருக்கா ராசத்தியக்கா இதுக்கப்புறம் எந்த ஜெயிலுக்குள்ளே போக மாட்டேக்கா இப்ப நான் என் புருஷன் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் கம்ப்ளைண்ட் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு நீ சேர்த்துக்கிட்டா இருக்கா என்னது சேர்த்துக்கிட்டாரா உன் பேர்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டு உள்ளெல்லாம் தள்ளினாரு இப்ப எப்படி சேர்த்துக்கிட்டாரு ராசத்தியக்கா தான் நான் சொல்லியிருக்கேன்ல என் புருஷனுக்கு என் மேல ஏகப்பட்ட லவ் காதல்கா காதல் அருவி மாதிரி கொட்டும் சின்ன சின்னதா இந்த மாதிரி நான் தப்பு பண்ணா கொஞ்சம் கோவப்படுவார் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் இல்லாம அவரால் இருக்கவே முடியாதுக்கா இந்த தடவை கொஞ்சம் பெரிய தப்பா பண்ணிட்டேன்ல அதனாலதான் இவ்வளவு நாள் ஆயிட்டு திடீர்னு அந்த மனுஷன் வந்து நின்னு வாமா வீட்டுக்குன்னு கூப்பிட்டாரு அதனால பைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் இதுக்கப்புறம் எங்கேயும் நீ போகக்கூடாது வீட்லயே இருமா அப்படின்னு சொல்லிட்டாருக்கா அதனால அவர் பேச்ச கேட்டுட்டு இப்ப வீட்லயே இருக்கேன் என்னது உன் புருஷன் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னாரா அப்போ மைனி வீட்டுக்கு வர மாட்டியோ மைனி வீட்டுக்குன்னு இல்லக்கா இனி எந்த வீட்டுக்கு என்னால வர முடியாது அங்க வந்தா என் புருஷன் ஒத்தையில கஷ்டப்படுவாரு என்னை புரிஞ்சு எடுக்கவே முடியலன்னு சொல்றாருக்கா அந்த மனுஷன் அவரை ஒத்தையில போட்டுட்டு போட்டு அங்க வாடி வர முடியுமா அதனால இனி வீட்டை விட்டு எங்கேயுமே போகாம ஜாலியா வேர்ல்டு டூர் போலான்னு இருக்கோம் என்னது வேர்ல்டு டூரா ஆமாக்கா நானும் என் புருஷனும் உலகம் முழுக்க போய் சுத்தி பார்க்க போறோம் இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன இருக்கு பிள்ளையா குட்டியா இருந்த ஒரு பிள்ளையும் கட்டி கொடுத்தாச்சு அவைய பாத்துக்கிடுவாவ இதுக்கப்புறம் நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதானே செல்லம்மா என்ன சொல்றா ஓ மாமா உன் வீட்டுல தானே இருக்கா அவளுக்கும் புருஷன் வீட்டுக்கும் பெரிய சண்டை பிரச்சனை ஆயிட்டுன்னு இப்ப உன் வீட்டுல தானே வந்திருக்கா என்னமோ கட்டி கொடுத்தாச்சு வெளியே போய் சுத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்கா என்ன செல்லம்மா மறந்துட்டியோ ஏக்கா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதோ மாப்பிள்ள திடீர்னு வீட்டுக்கு வந்தாரு என் மகன் இல்லாம அவரால் இருக்கவே முடியலன்னு என் மவளை உடனே கூட்டிட்டு கிளம்பிட்டாருக்கா அப்படியா ஆமாக்கா நாங்க என்ன எல்லாருக்கும் அநியாயமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நல்லது செய்யறோம் அதனால எங்களுக்கு நல்லதா நடக்குது அதுவா அந்த பிரச்சனை எல்லாம் தானாவே விளக்கிட்டுக்கா இப்ப பாருங்க என் மகளா புருஷன்
வந்துட்டாரு, என் புருஷன் நீங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் கவலையே இல்லக்கா, சந்தோஷமான வாழ்க்கை தான். அப்புறம் மாப்பிள்ளை இனி உங்க மகளை பார்க்க கூட நீங்க வராண்டா, நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காரு. அதனால அவளை பார்க்க போகணுமே, அவ வந்து எங்களை பார்க்கணுங்கிற கவலை கூட எங்களுக்கு கிடையாதுக்கா. அதனால நியூலி மேரிட் கப்பல் மாதிரி நாங்க ஜாலியா எங்கனாலும் சுத்தலாம். ஒரு டிஸ்டர்பன்ஸும் எங்களுக்கு இருக்காது இனி வாழ்க்கையில. ஓஹோ அப்படியா, சரி செல்லம்மா, இப்ப மைனி வீட்டுக்கு வரியா? மைனி வீட்டுக்கா இப்ப வர முடியாதுக்கா. என் புருஷன் நீ எங்கேயும் போகாதமா, வீட்லயே இரு, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியலன்னு சொன்னவக்கா. அப்படி ஒரு மனுஷனை விட்டுட்டு நான் அங்க எங்கன்னு வந்து அலைய முடியுமா? அப்படியே வந்தாலும் அவருக்கு கோவப்படுவாரு. அதனால நான் எங்கேயும் வரலக்கா, நான் வீட்லயே இருக்கேன். மைனி வீட்டுக்கு போறதா இருந்தா நீங்க போயிட்டு வந்தக்கா, நான் இன்னொரு நாள் வாரேன். சரி செல்லம்மா, போன வைக்கிறேன். சரிக்கா, வைங்க வைங்க வைங்க. எப்பாடா ஒரு வழியா ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டேன்டா சாமி. நான் கூட இந்த பொம்பளை போன் போட்ட உடனே இன்னைக்கு ஏதாவது கண்டத்துல மாட்டி விட்டுருமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை அதுகிட்ட சாமர்த்தியமா பேசி தப்பிச்சிட்டேன். கோமா பேசினாலும் இழுத்து விட்டுருக்கோம், பயந்து நடுங்கி இருந்தாலும் கண்டிப்பா இழுத்து விட்டுருக்கோம். எப்படியோ சண்டைக்கு வராம சாதாரணமா பேசி தப்பிச்சிட்டோம். அந்த பொம்பளைட்ட சொன்ன மாதிரி நானும் என் புருஷன் டூருக்கு போனா எவ்வளவு அழகா இருக்கும். எப்படியாவது என் புருஷன் அந்த மனுஷன் மனசை மாத்தி டூருக்கு கூட்டிட்டு போயிடணும். ஊர்ல எல்லா அவளுக்கும் நல்லதாதான் நடக்கு, எனக்கு என் பிள்ளைக்கு மட்டும்தான் எல்லா கெட்டதும் நடக்கு. அவ என்னடா நான் புருஷ கூட சேர்ந்துட்டேங்க, அவ மவளை என்னடா நான் புருஷ வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. என் பிள்ளைய அடிச்சு தோர்த்தனா வந்து ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசலாமே. சரி, எங்களுக்கு வாச்சது இப்படி இருக்கு. என் புருஷ என்னடானா எப்ப நான் போவேன் அவ கூட போய் வாழலாம்னு நினைச்சிட்டு இருக்காரு. எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் இப்படி இருக்கு. ஆனா அந்த செல்லம்மாக்கு அதிர்ஷ்டம் தான், அவளையும் புருஷ வந்து கூட்டிட்டு போயிட்டானா, மவளையும் புருஷ வந்து கூட்டிட்டு போயிட்டானா. அது எப்படி ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்கும்? இவதான் போய் எல்லார் காலையும் விழுந்திருப்பா. இவளை பத்தி எனக்கு தெரியாதாக்கா, எல்லாம் நடிப்பு. சரியான ஆள் அந்த செல்லம்மா. யார்கிட்ட எப்படி பேசி நடிச்சா எப்படி காரியம் நடக்கணும் அவளுக்கு நல்லா தெரியும். அதான் இவ்வளவு நாள் காத்திருந்துட்டு இப்ப போய் எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கா. அதனால அவையில ஏத்துக்கிட்டாவன்னு நினைக்கேன். அந்த பிரவீனா போலீஸ்ல எழுதி கொடுத்து அவனை அடி வாங்க வச்சு அவன் வந்து கூட்டிட்டு போயிருக்கானா. அவன் என்ன மனுஷன்? அப்படி பார்த்தா நான் ஒண்ணுமே பண்ணலையே. என்னையதான் நாள் வெட்ட வந்தான், அதுக்குதான் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தேன். அதுக்கு இவன் என் பிள்ளைய அடிச்சு துரத்திட்டான். எல்லா கெட்டதும் எங்களுக்கு தான் நடக்குது, அவியல்களுக்கு எல்லாம் நல்லதா நடந்து தொலைக்குது. இவ்வளவு நாள் ஆச்சு இந்த விஷயத்த நான் என் அண்ணன் கிட்ட சொல்லாம விட்டுட்டேனே. என் அண்ணன் கிட்ட சொல்லிருந்தா ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பாவே. நான் தான் நம்மளே பாத்துக்கலான்னு இருந்துட்டேன். எல்லாம் இந்த மனுஷனால. இந்த மனுஷன் எந்த விஷயத்துல ஒத்து வரதே கிடையாது. முதல்ல போய் இந்த விஷயத்த எங்க அண்ணன் சொல்லணும். எங்க அண்ணனோட உதவி அப்பதான் எனக்கு கிடைக்கும். இப்பவே கிளம்பி எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன். அப்பதான் அங்க இருக்கவளையும் துரத்த முடியும். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். பிரியங்கா, பிரியங்கா, ஏய் பிரியங்கா. என்ன மம்மி? எனக்கு தான் இத்தனை நாளா தோணல, உனக்குமா தோணாம போயிட்டு? என்னது மம்மி? மாமா வீட்டுக்கு போனான்டா. எனக்கு தான் மறந்துட்டு உனக்குமா தோணாம போயிட்டு? எங்க அண்ணன் இந்த விஷயத்த முதல்ல சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நம்மளே ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். என் அண்ணன் போய் சொல்லியிருந்தா அவனே எல்லாம் பார்த்திருப்பான். இப்பயும் ஒண்ணும் கெட்டு போகல. உடனே புறப்பட்டு போய் எல்லா விஷயத்தையும் எங்க அண்ணன் சொல்லுவோம். இந்த விஷயத்துல எங்க அண்ணன் கண்டிப்பா நம்மளுக்கு உதவி செய்வான். மம்மி, உதவினா என்ன மம்மி? மறுபடியும் அந்த ஆள் கூட நீ வாழ வைக்க போறீங்க? சரி, அந்த வீட்டுக்கு நீ யார அனுப்ப போறா? நீ அங்க போனா என் வாழ்க்கை இங்க நாசமா போயிரும்னு எனக்கு தெரியும். அதனால நீ அங்கெல்லாம் போக வேண்டாம். என் அண்ணன் போய் சொன்னா உனக்கு சீக்கிரம் மாப்பிள்ளை பார்த்து வேற கல்யாணம் முடிச்சு வைக்க பாப்பான். அப்படி இல்லனாலும் எங்க அண்ணன் ஏகப்பட்ட சொத்து இருக்கு. பாவம் பார்த்து உனக்கு எழுதியாவது வைப்பான். ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் பிரியங்கா. அதுக்குதான் எங்க அண்ணன் போய் முதல்ல இந்த விஷயத்த சொல்லிருக்கணுங்க. இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல. கண்ணீர் வடிச்சிட்டு எங்க அண்ணன் முன்னாடி போய் நின்னுட்டா போதும். அதுக்கு மேல எங்க அண்ணன் பாத்துக்கிடுவாரு. சீக்கிரம் போய் பையில எல்லா துணியும் எடுத்து வச்சுட்டு கிளம்பு. மாமா வீட்டுக்கு போலாம். மம்மி, டாடி, உங்க டாடி என்ன இங்கே விட்டுட்டு போக முடியும்? அப்படியே விட்டுட்டு போனாலும் அந்த மனுஷன் இங்க இருப்பாரக்கா. எங்க போவாரு என்ன வாருன்னு எனக்கு தெரியும். நீ போயிட்டு உங்க அப்பா வர சொல்லி நான் கூப்பிட்டேன்னு. ஓகே மம்மி. கண்டிப்பா இவரை வீட்டுல பூட்டி வச்சுட்டு போனா கூட எகிரி ஊச்சி அந்த வீட்டுக்கு ஓடிடுவாரு. அதனால இனி எங்க போனாலும் சரி இவரை கையோட இழுத்துட்டு போறதுதான் நல்லது. இவ்வளவு நாளா விட்டு விட்டு இவரை விட்டுட்டேன். இனியாவது டைட்டா பிடிக்கணும். எங்கேயுமே இவரை விட்டுறவே கூடாது. விட்டாச்சுன்னா அவ கூட்டிட்டு ஓடிடுவா. எப்ப வந்தாலும் காத்துட்டு இருக்காவா. முதல்ல எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், தால் கட்டினா போதும் நடிப்பு. இப்போ என் புருஷனுக்காக ஏத்த வீட்டுல வந்து கிடக்கா. சரி, எவ்வளவு ஒரு அசிங்கம். என்னடா சத்தி, கூப்பிட்டியோ? போய் பையில துணி அள்ளி வச்சுட்டு கிளம்புங்க. எங்க அண்ணன் வீட்டுக்கு போறோம். உங்க அண்ணன் வீட்டுக்கா? என்ன விஷயம்? ஏன் என்ன விஷயம் சொன்னாதான் கிளம்புவீங்களோ?
போங்க போய் பையில துணி அள்ளி வச்சுட்டு கிளம்புங்க. இனி நம்ம எங்க அண்ணன் வீட்ல தான் இருக்க போறோம் கொஞ்ச நாளைக்கு. எதுக்கு ராசாத்தி? நம்ம பெத்து வச்சிருக்கோம் பிள்ளை, அவ வாழ்க்கை நல்லா ஆகுறதுக்கு. மாப்பிள்ளைட்ட போய் சமாதானம் பேசியிருந்தாலே அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவரும் ஏத்துக்கிட்டு நல்லபடியா வாழ்ந்துப்பாரு. நீயும் பிரியங்காவும் தான் தேவையில்லாம இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ராசாத்தி. நாளைக்கு பிள்ளை நான் தான் புத்தி இல்லாம பண்ணிட்டேன், நீங்களாவது சொல்லிருக்கலாம்லன்னு சொல்லுவா. அப்ப நம்மளால என்ன செய்ய முடியும்? இங்க பாருங்க, அவ அப்படிலாம் சொல்ல மாட்டா. அவளுக்கு அந்த வாழ்க்கையும் பிடிக்கல, அவனையும் பிடிக்கல. ஆரம்பத்துல இருந்து என்கிட்ட பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா. இவ்வளவு நாள் வரைக்கும் அவளுக்கு பிடிக்காம தான் இருந்திருக்கு. ஏதோ கல்யாணம் நடந்துருச்சு, அவையில நல்ல குடும்பமா இருக்காவ, நான் தான் அவளை சமாதானப்படுத்தி அங்க இருக்க வச்சேன். இப்ப அவன் கை நீட்ட அளவுக்கு ஆயிட்டான். இதுக்கு மேல பிள்ளையெல்லாம் அங்க விட்டு வைக்க முடியாது. ராசாத்தி சும்மா இருங்க. அந்த சரோஜா வீட்டுல வேலைக்காரி மாதிரி என் பிள்ளை வேலை செஞ்சிட்டு இருந்தா. அப்ப கூட அவர் கூட சேர்ந்து வாழணுமான்னு நான் அட்வைஸ் பண்ணேன். ஆனா இப்போ நானே வேண்டாம் சொல்றேன்னா அதுல 1000 காரணம் இருக்கும். அவன் கூட இருந்தா என் பிள்ளை நல்லா இருக்க மாட்டா. டைவர்ஸ் தான் இதுக்கு ஒரே வழி. அப்பதான் அவளும் நல்லா இருக்க முடியும், நானும் நல்லா இருக்க முடியும், நீங்களும் நல்லா இருக்க முடியும். ராசாத்தி நீ பண்றது ஒண்ணும் சரியில்லை. நான் எல்லாம் சரியா தான் பண்றேன். போங்க போய் ரெடி ஆகுங்க, எங்க அண்ணன் வீட்டுக்கு போவோம். எதுக்கு ராசாத்தி இப்ப உங்க அண்ணன் வீட்டுக்கு? இந்த வீட்டுல இருப்போமே. இல்ல வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கிளம்பி என் கூட வாங்க. இதுக்கு மேல எங்க அண்ணன் பாத்துக்கிடுவாரு. வாங்க போவோம். நீ சொன்னா எதுவுமே கேட்க மாட்டா ராசாத்தி. அங்க போனாதான் உனக்கு தெரியும். எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க. கிளம்புவோம், நேரம் ஆகுது. என் அண்ணன் வீட்டுக்கு போன பிறகு இவரால எதுவும் செய்ய முடியாது. ஏத்த வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கேன் என் புருஷனுக்காக. நீ இங்கேயே இரு. நான் என் புருஷனை கூட்டிட்டு எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன். நீ என்ன பண்றான்னு நானும் பாக்கேன்.